சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்கள் வீட்டில் நீங்களே வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய திணை, கம்பு, வரகு, சோளம், குதிரைவாலி, சாமை, இந்த மாதிரி பனிவரகு, இந்த தானியங்களை வந்து நல்லா 1-2 உடைச்சி குழைய வேக வச்சு அரைச்சி அப்படி கொடுக்கலாம். இல்லை இந்த சிறுதானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது, அந்த மாவுகளை கலந்து அதில் கஞ்சி செய்யலாம். அதை கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க, சில பேர் அதில் வந்து சிறு பயிர்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க. இப்படித்தான் என்று இல்லை, இதைத்தான் சேர்க்கணும் இப்படித்தான் இல்லை, கூட கொஞ்சம் அதை சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பயிர்கள், லெக்யூம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். புரதச்சத்து நல்லா வேணால் கொஞ்சம் சுவையாக சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மற்ற பாதாம் பருப்பு, நிலக்கடலை, உளுந்த வறுத்து சேர்த்துக்கிறது, இப்படி சுவைபட அந்த கஞ்சியை செய்து அதை வந்து இந்த காலத்தில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கணும். கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட். அது காய்ச்சல் காலத்தில் மட்டுமல்ல, மெலிந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நோய் நிலைகளில் உடனடியாக அப்சார்ப் பண்ணி அது வந்து கஞ்சி வேகமாக அப்சார்ப் ஆகும். அதனால தான் நாங்கள் வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களை வந்து நீங்கள் அரிசி கஞ்சியெல்லாம் சாப்பிடாதீங்க, ஏன்னா வேகமாக அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் சேர்ந்துருங்கிறதுக்காக சொல்கிறோம். பொதுவாக மற்ற எல்லா வளர்கிற குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் நல்ல சத்துக்கள் உடனடியாக வேணுங்கிறவங்களுக்கும் கஞ்சிகள் மிகச்சிறப்பானது.